இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே ஒரு சின்ன ஒரு அப் ட்ரெண்டில் மேலே வந்திருக்காங்க. அதாவது மதியம் வரைக்குமே ஒரு சூப்பரான அப் ட்ரெண்டில் இருந்துச்சு. அது மட்டும் கண்டினியூ இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி சென்செக்ஸ் ஒரு 1000 பாயிண்ட் போயிருக்கும், நிஃப்டி ஒரு 300 200 பாயிண்ட் வந்திருப்பாங்க, பேங்க் நிஃப்டி ஒரு 500 பாயிண்ட் போயிருக்கும். பட் மதியம் வரைக்கும் நல்லா அப் ட்ரெண்டில் போயிட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக சைடு வேஸில் அப்படியே கீழே இறங்கிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி சென்செக்ஸ் ஓவரால் பார்க்கும்போது 320 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 60 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி ஒரு 82 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. சரி, ஓகேங்க. அதே மாதிரி இன்றைக்கான மார்க்கெட்டில் எனக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு. நான் மேலே தான் என்ட்ரி கொடுத்த மேலே பிரேக் அவுட் பண்ணும்போது அது எனக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு. அதே மாதிரி நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னா ஸ்டாப் லாஸை பார்த்து பயப்படாதீங்க. ஸ்டாப் லாஸே இல்லாத ஸ்ட்ராட்டஜி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எதுவுமே கிடையாது. எவ்வளோ நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் சரி, அந்த நல்ல ஸ்ட்ராட்டஜிக்கும் ஸ்டாப் லாஸ் வரும். ஸ்டாப் லாஸே இல்லாமல் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா அதை மட்டும் நம்பவே நம்பாதீங்க. நீங்கள் ஒரு மந்த்து ஃபுல்லாக ட்ரேடு பண்ணி லாஸ் இல்லாமல் ட்ரேடு பண்ணிடலாம். ஆனால் தினம் லாஸ் இல்லாமல் ட்ரேடு பண்ணவே முடியாது. அதனால் லாஸ் இல்லாத ஸ்ட்ராட்டஜிலாம் நம்பவே நம்பாதீங்க. சரிங்களா? சரி, ஓகேங்க. இப்போ மார்க்கெட் இங்கேருந்து மேலே வர ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஒன் டேயில் பார்க்குறீங்க அப்படின்னா பங்குச்சந்தை இங்கேருந்து ஏன் மேலே வருவாங்க, அதாவதுங்க சில நாட்கள் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரிலாம் நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? அது ஏன் அப்படின்னா இந்த இடத்துல பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு அதை மேலே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஆல் டைம் ஹை வரைக்கும் பக்கத்தில் வரைக்குமே போயிட்டு டச் பண்ணல, பக்கத்தில் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கீழே இந்த இடத்துல ஒரு மார்னிங் ஸ்டார் எடுத்திருக்காங்க. இங்கே பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே ஒரு ப்ரீவியஸ் கை இருக்குது, அது கீழே பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. அதாவது இங்கேயே ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிற மாதிரி மேலே என்ட்ரி கொடுக்க வச்சாங்க. என்ட்ரி கொடுக்க வச்சுட்டு தான் கீழே வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் கை இருந்துச்சு, அதையும் பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு ஒரு மார்னிங் ஸ்டார் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பார்க்கலாம், இது தொடர்ச்சியாக அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா 84,070 ஒன் டேயில் ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கையாக இருக்கும் சென்செக்ஸில். சரிங்களா? அதுவே கீழே போகுது, இல்லை இது ஃபேக் பிரேக் அவுட் தான், ஃபுல்லாக பங்குச்சந்தை கீழே போக போகுது. நிறைய சொல்கிறாங்க இல்லையா, ஏஐனால ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது, உலக பங்குச்சந்தையே கீழே விழப்போகுது, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா? அது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இந்த பாயிண்ட்டை முதல்ல பிரேக் அவுட் பண்ணணும். அதை பிரேக் அவுட் பண்ணாமல் பங்குச்சந்தை கீழே விழப்போகுது இந்த மாதிரி எதுவுமே சொல்ல முடியாதுங்க. இங்கேருந்து மேலே கூட போயிடலாம். பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான், இங்கேருந்து கீழே இவ்வளோ தூரம் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் டவுன் ட்ரெண்டுக்கான வாய்ப்பே ஆரம்பிக்குது லாங் டைம் ஃப்ரேமில். ஸோ அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, நியூஸில் வருது அப்படிங்கிறா நம்ப வேணாம். நீங்கள் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு முக்கியமான ப்ரீவியஸ் கை இருக்கும். இப்போ அப் ட்ரெண்டில் போகுதுன்னா அதுக்கு ஒரு ப்ரீவியஸில் இருக்கும், அதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் ட்ரெண்டு திரும்பும். ஏன்னா இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், டிசிஎஸ், ஐடிசி, இந்த மாதிரி எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி, அந்த கம்பெனிக்கும் ஒரு வருஷம் டவுன் ட்ரெண்ட் இருக்குது. பயங்கரமான சரிவை சந்தித்த நாட்கள் இருக்குது. இப்போ கூட சரிவை சந்திச்சுக்கிட்டு இருக்குது நிறைய கம்பெனிஸ். அப்போ அந்த மாதிரி நல்ல கம்பெனி அப்படின்னா ப்ராஃபிட் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. டவுனும் போகும், மேலேயும் போகும். ஸோ டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் ட்ரேடு பண்ணுங்கள். நியூஸ்லாம் பார்த்துக்கோங்க, அதோட சேர்த்து டெக்னிக்கலையும் கொஞ்சம் பாருங்கள். அதுதான் நான் ஃபாலோ பண்ணுறேன். சரிங்களா? ஓகேங்க. இப்போ நம்ம சென்செக்ஸில் ஒன் டேயில் பார்த்தாச்சு. அப்படியே நாளைக்கு ட்ரேடு பண்ணுறதுக்கு 1 ஹவர் அண்ட் 5 மினிட் பார்க்கலாம். அதே மாதிரி நான் கோர்ஸ் எடுக்கிறது, கால்ஸ் கொடுக்குறது, அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது, இந்த மாதிரி எதுவுமே பண்ணுறது கிடையாதுங்க. நான் லாஸ்ட் 3 இயர்ஸில் ஒரு 5 புக்கு எழுதியிருக்கேன். அந்த 5 புத்தகத்தில் ஒரு 3 புத்தகம் பங்குச்சந்தைக்காக. ஒரு பிகினர், ஒரு சின்ன பையன் ட்ரேடிங்கை பற்றி எதுவுமே தெரியாமல் உள்ளே வரான் அப்படின்னா அவன் பங்குச்சந்தையில் எல்லாமே கற்றுக்கிட்டு ஆப்ஷன் ட்ரேடிங்லேருந்து, ஸ்விங் ட்ரேடிங்லேருந்து, இன்வெஸ்டிங்லேருந்து, எஸ்ஐபிலேருந்து எல்லாமே அட்வான்ஸான ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டு ஒரு 3 மாதத்தில் ட்ரேடு பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி ட்ரேடு பண்ணுறதுக்கு எல்லா விஷயங்களுமே இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். வேணும் அப்படின்னா வாங்கி படிங்க. பார்ட் 1 படித்தவங்க பார்ட் 2 பார்ட் 3 வாங்கி படிங்க. அப்போ தான் கம்ப்ளீட்டாக நீங்கள் கற்றுக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் 3 புத்தகமே படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா, வாங்கினா மட்டும் கிடையாதுங்க, படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃப்ரீயாக 1 மந்த்துக்கு ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் கை, ப்ரீவியஸில் வரைஞ்சி சொல்லி கொடுப்பேன். அதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இல்லை தனியாக குரூப் வேணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. இப்போ சென்செக்ஸில் 1 ஹவரில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு டவுன் வந்துட்டாங்க அப்படிங்கிறனால, ஒரு சின்ன ஒரு டவுன் வந்திருக்காங்க அப்படிங்கிறனால நம்ம ப்ரீவியஸ்க்கு இங்கே வரைய தேவையில்லை, அதை மாற்றி இந்த இடத்துலையே 1 ஹவரில் வரைஞ்சிக்க முடியும். 83,710 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹைங்க. இங்கேருந்து டவுன் ட்ரெண்டில் வரும்போது இந்த மாதிரி தானே வந்தாங்க இல்லையா?
அப்போ அப் ட்ரெண்டில் போனாலும் ஒரு கோடு மாதிரி போக மாட்டாங்க, அங்கேயும் இப்படி தான் போகும். சரிங்களா? இப்போது 83,710 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை, 83,080 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. அதே மாதிரி 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல முக்கியமான ப்ரீவியஸ் கை 83,750 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை. அதே மாதிரி ப்ரீவியஸ் லோ 5 மினிட்ல வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட்டுங்க. நாளைக்கு மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா இங்கே ஒரு 920 ஸ்டாடல் எடுப்பாங்க, 930 ஸ்டாடல் எடுப்பாங்க, 945 ஸ்டாடல் போகும் ஆப்ஷன் செல்லிங்கில், 10 AM 10:15 10:45 இந்த மாதிரி நிறைய ஸ்டாடல் வந்து போகும். அவங்க இந்த இடத்துல தான் ஸ்டாப் லாஸ் வந்து போடுவாங்க, இங்கே இல்லை இங்கே தான் ஸ்டாப் லாஸ் வந்து இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் முக்கியமான ப்ரீவியஸ் கை வரைஞ்சி கொடுத்துருக்கேன். 11 AM ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா, அதான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட் வந்து வரைஞ்சிக்கோங்க. 83,750 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை, 83,290 5 மினிட்ல ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. அப்படி நிஃப்டி வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நிஃப்டி ஒன் டேயில் சொல்லவே தேவையில்லை. சென்செக்ஸில் என்ன பேட்டர்ன் ஒன் டேயில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கோ அதே பேட்டர்ன் அப்படியே வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. லாங் டைம் ஃப்ரேம்லேயும் பங்குச்சந்தை நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. அப்படி டவுன் ட்ரெண்ட் திரும்பணும் அப்படின்னா அது இந்த பாயிண்ட்லாம் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணால் மட்டும்தான் நாலாம் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத ஒத்துக்குவேன். அது வரைக்கும் இங்கேருந்து கீழே வந்து வராங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் கை இருக்கு இல்லையா, அதாவது இப்படி போயிட்டுருக்கு மேலே, கரெக்டுங்களா? இதை விட இந்த ப்ரீவியஸ் லோ அதிகமாக இருக்குது, இதை விட இந்த ப்ரீவியஸ் லோ அதிகமாக இருக்குது, இதை விட இந்த ப்ரீவியஸ் லோ அதிகமாக இருக்குது. எப்போ அதை தாண்டி கீழே வர்றாங்களோ அப்போ தான் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத ஒத்துக்க முடியுங்க. சரிங்களா? பார்ப்போம். ஒன் டேயில் இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. 1 ஹவரில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 1 ஹவரில் 25,650 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை நிஃப்டியில். ப்ரீவியஸில் பார்த்த உடனே சொல்லிடலாங்க, ஃபுல்லாக க்ரீன் கேண்டில், அதை தாண்டி ஃபுல்லாக க்ரீன் கேண்டில், நடுவில் மட்டும் ரெட் கேண்டில் இருந்துச்சு அப்படின்னா 25,450 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது மார்க்கெட் கீழே வந்து போகலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக க்ரீன், ரெட், ஃபுல்லாக க்ரீன், இந்த மாதிரியே ஒரு 100 நாள் நம்ம பேசியிருப்போம். அதில் ஒரு 80-90 நாள் வந்து பிரேக் அவுட் வந்து நடக்கும்போது நடந்திருக்கும் செஞ்சுருக்கு. அதே மாதிரி தான் ஃபார்ம் ஆகிருக்கு. இனிமேலும் 100 நாட்கள் வந்து ஃபார்ம் ஆக தான் போகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன ட்ரிக்கையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த சின்ன சின்ன ட்ரிக்லாம் சேர்ந்து தான் நீங்கள் ஒரு பெரிய ட்ரேடு பண்ணும்போது உங்களுக்கு உதவி பண்ணும். எக்ஸிட் எந்த இடத்துல கொடுக்குறது, எங்கே என்ட்ரி கொடுக்குறது, எங்கே ப்ரீமியம் கரையும், எங்கே கரையாது, எல்லாமே வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒன்றை வச்சு மட்டுமே ப்ராஃபிட் வந்து பண்ணிட முடியாது, எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் ஓனாக வந்து அப்பப்போ அனலைஸ் வந்து பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் வந்து பண்ணி பாருங்கள். அப்போ தான் நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்க முடியும். சும்மா சொல்கிறத வச்சு மட்டுமே ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ராஃபிட் எல்லாமே வரும், பட் அது நிரந்தரமாக இருக்காது. கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அது நிரந்தரமாக இருக்கும். சரிங்களா? ஓகேங்க. 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல முக்கியமான பாயிண்ட்டு பார்த்தோன்னே சொல்லிடலாம். 25,650 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை, ப்ரீவியஸ் லோ வந்து பார்க்குறீங்கன்னா நாளைக்கு மட்டும்தான் 25,510 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. அடுத்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியில் எப்போ வீக்லி எக்ஸ்பீரியை கட் பண்ணாங்களோ அப்போத்துலேருந்து நான் ட்ரேடு பண்ணுறத விரும்பலை. ஏன்னா எனக்கு செல்லிங் நல்லா வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன் பேங்க் நிஃப்டியில். இப்போ சென்செக்ஸில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். பேங்க் நிஃப்டி நல்லா இருந்துச்சுங்க, ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க, அதில் ட்ரேடே வந்து பண்ண முடிய மாட்டுது, ஆப்ஷன் பையிங் மட்டும்தான் பண்ண முடியுது. ஓகே, பேங்க் நிஃப்டியில் ஆல்ரெடி வந்து ஆல் டைம் கையெல்லாம் மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து தெளிவாக மேலே வந்து போய்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல மட்டும் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது, அதை மட்டும் தான் நம்ம கவனிக்கணும். இந்த இடத்துல அது 1 ஹவரில் வச்சு பார்க்குறோம் அப்படின்னா தெரிஞ்சிடும் நமக்கு இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் ஆல்சோ வந்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிறனால அதை பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது நல்ல பிரேக் அவுட்டாக வந்து இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அதே மாதிரி 1 ஹவரில் ப்ரீவியஸ் லோ அப்படின்னா 57,730ங்க. 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல ப்ரீவியஸ் லோ வந்து 57,770, அதே மாதிரி 58,080. நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணாலே ஒரு பக்கம் மட்டும் போகும் நம்பி ட்ரேடு வந்து பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே அதிகமாக பணம் வச்சிருக்கிற எல்லாருமே அப்படி எதிர்பார்க்குறதே கிடையாது. பங்குச்சந்தை கண்டுபிடிச்சி ட்ரேடு வந்து பண்ணுறதே கிடையாது. அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி பங்குச்சந்தை மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம், எந்த பக்கம் பிரேக் அவுட் வந்து பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடு வந்து பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். நீங்களும் அதே வந்து பண்ணுங்கள், அப்போ தான் நல்லபடியாக ட்ரேடு வந்து பண்ண முடியும். சரிங்களா? ஓகேங்க, நாளைக்கு வீடியோவில் வந்து பார்க்கலாம். ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் போட்டு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு மட்டும் பண்ணி கவனமாக ட்ரேடு பண்ணுங்கள். தேங்க்யூ.